கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றியும் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த முன்மழை காலத்தில் ரொம்ப அழகான சிவப்பு நிற பூக்களை கொண்டு புட்களுக்கு நடுவே, பொதுவாக அந்த நம்ம சொல்லக்கூடிய அருகம்புல் களை செடிகளுக்கு நடுவே வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வகையான புல் வகை தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக பிச்சி பூ வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிச்சி பூங்கிறது வேறு, மல்லிகைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெயர். பிச்சி பூ வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வேர்களை எடுத்து உடைத்து நுகர்ந்து பார்க்கும்போது மல்லிகை பூவுடைய வாடை இருக்கிறதுனால இதற்கு பிச்சி பூ வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் கடற்கரை மணலோரங்களில் அல்லது மணல் கலந்த ஆற்றுப்படுகைகளில் இந்த தாவரம் ரொம்ப அழகாக படர்ந்து வளர்ந்திருப்பதை நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிகிச்சை அப்படின்னு வரும்போது முதலாவது செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா உடலை சுத்தப்படுத்துகின்ற ஒரு சிகிச்சை. ஏன்னா உடல் சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டால்தான் நோயுடைய உண்மையான குணம் தெரியும் அப்படிங்கிறது நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் மட்டுமல்ல, எல்லா விதமான பாரம்பரிய மருத்துவர்களுடைய மருத்துவ நூல்களுடைய ஒரு கூற்று. ஏன்னா இன்றைக்கு ஒருத்தர் முட்டி வலின்னு ஒருத்தர் வருவாங்க. அந்த முட்டி வலிக்குள்ள மருந்துகள் கொடுத்தோம்னா சிலருக்கு சரியாகும், சிலருக்கு சரியாகாமலேயே போகும். சரின்னு சொல்லி அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பசி இல்லாத நேரங்களில் கூட சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருப்பார்கள். பாரம்பரிய மருத்துவ நூல்களில் இருக்கக்கூடிய ஃபிசியாலஜின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லுதுன்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய உணவு செரிப்பதற்கு முன்பு இன்னொரு உணவை நம்ம சாப்பிடும்போது அது உடலில் ஒரு வகையான வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தி ஆமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷத்தன்மையுடைய பொருளை உண்டாக்குகிறது. அந்த விஷத்தன்மை இருக்கக்கூடிய பொருள் உடலுடைய எந்த பகுதியை வேண்டுமானால் பாதிக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. அதனால் முதல்ல சிகிச்சை ஆரம்பிக்கணும்னா எந்த வகையான நோயாக இருந்தாலும் அவர்களுக்கு முதலில் உடலை சுத்தப்படுத்துகின்ற ஒரு சிகிச்சையை கொடுக்க வேண்டும். அந்த சிகிச்சையை கொடுக்கும்போது இந்த ஆமம் உடலிலிருந்து வெளியில் போகும்போதே 90% வியாதியை மறைந்து போகும் அப்படிங்கிறது பாரம்பரிய மருத்துவ நூல்களுடைய கூற்று. இந்த விஷயத்தை மாடர்ன் மெடிசனில் ரொம்ப நாள் ஒத்துக்கொள்ளாத ஒரு ஆர்கியூமெண்ட்டே இருந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மாடர்ன் மெடிசனில் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு கான்செப்ட் கண்டுபிடிச்சாங்க, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது உடலுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு காரணி. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எந்த அளவுக்கு உடலில் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் குறைகிறது. எந்த அளவுக்கு இது உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்த உறுப்புகளுடைய செயல்திறன் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு தான் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்துடைய ஆமம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே மாடர்ன் மெடிசனில் ஒத்துக்கொண்டார்கள். இன்றைக்கு அமெரிக்காலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மாடர்ன் மெடிசன் டாக்டர்ஸ் நோயாளிகளுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சையே பார்த்திங்கன்னா பாரம்பரிய மருத்துவ சிகிச்சையை ஒத்து முதலில் அவங்க உடலை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்துகளை கொடுத்து அதன் பிறகு அவர்களுடைய மருத்துவ பரிசோதனைன்னு சொல்லக்கூடிய இரத்தத்தை எடுத்து செய்யக்கூடிய சிகிச்சைகள்லாம் எடுத்து பரிசோதனை செய்து அதன் பிறகு தான் அவர்களுக்கு உண்மையான சிகிச்சையை செய்கிறார்கள். அவ்வாறு செய்யும்போது இன்றைக்கி அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது அவங்க படிக்கக்கூடிய படிப்பு மாடர்ன் மெடிசன், ஆனால் ஆயுர்வேத அல்லது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பை முடித்து இரண்டையும் கலந்து செய்யக்கூடிய அந்த ஒரு சிகிச்சையை செய்யும்போது அந்த நோயுடைய தாக்கம் வேகமாக மறைவதோடு மட்டுமல்லாமல் அந்த நோய் திரும்ப வராமல் இருக்கிறது அப்படிங்கிறதையும் இன்றைக்கு டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஒரு சிகிச்சை முறை இன்றைக்கு பிரபலமாகி கொண்டிருக்கிறது. இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த பிச்சிப்பூ வேரிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மூலக்கூறு இன்றைக்கு இந்த உடலை சுத்தப்படுத்துகின்ற அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப சிறப்பாக செய்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி. ஏன்னா பொதுவாக நம்ம உடலுக்கு சுத்தப்படுத்தணும்னா நம்ம நினைக்கிற மாதிரி வாந்திக்கு மருந்து கொடுப்பது அல்லது பேதிக்கு மருந்து கொடுப்பது, இந்த 2 முறை தான் பொதுவாக பயன்படுத்துகிறோம். பெரும்பாலான நேரங்களில் நோயாளிகளுக்கு அதற்கான நேரம் இருப்பதில்லை. ஒருவர் கடுமையான மூட்டு நோயோடு வரும்போது அவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தால் நேரம் இருக்க முடியாது, வலி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் பிச்சிப்பூ செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு வேரை 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு போட்டு கொதிக்க வைத்து அதை அரை லிட்டராக குறைத்து வடிகட்டி அதை 50 மில்லி × 10 பிரித்து 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை 50 மில்லிங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்போது
மிக மிக வேகமாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாளிலேயே உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்கள் வெளியேறுவதை பார்க்கலாம். நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா முட்டு வீக்கம், கால் வீக்கத்தோடு வரும்போது அவர்களுக்கு இந்த பிச்சிப்பூ வேரிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த கஷாயத்தை வீட்டில் செய்து குடிக்கக்கூடிய ஒரு சிகிச்சை கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கு கால் வீக்கமாக இருக்கும், நாளைக்கு பார்த்திங்கன்னா கால் எல்லாமே வத்தி நார்மலாகிடும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கால் வீக்கம் சம்பந்தப்பட்ட, உடலிலிருந்து வெளியேற வேண்டிய உப்புக்கள் சம்பந்தப்பட்ட, சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற அழற்சி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இந்த பிச்சிப்பூ வேர் இருக்கிறது. இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தால் ரெட் லிஸ்டட் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லி இந்த பிச்சிப்பூ வேரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெரும்பாலும் இது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழல். நிறைய இடங்களில் களை செடியாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அதை டைரெக்டாகவே அழிச்சிடுறாங்க. களை அழிக்கக்கூடிய மருந்துகளை இடும்போது அந்த செடியே இல்லாமல் போகின்ற ஒரு சூழல். இரண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பிச்சிப்பூ வேரிலிருந்து எடுக்கக்கூடிய மூலப்பொருளை உடலுக்குள் செலுத்தும் போது காயம்பட்ட இடங்களில், பொதுவாக ஒரு காயத்தினாலோ அல்லது வெட்டு காயத்தினாலோ ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய தசையில் ஒரு பிளவு ஏற்படும் போது மீண்டும் என்னதான் அது ஹீலாகின்ற ஒரு நேச்சர் இருந்தாலும் கூட பெரும்பாலான நேரங்களில் அந்த பிளவு மறைந்து விடுகிறது. மறையாமல் என்ன பண்ணுது, அந்த இடத்துல ஒரு தசை பலவீனத்தை ஏற்படுத்துகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு காலில் அடிபட்டதுங்க, அடிபட்டதுலேருந்தே அந்த காலில் எனக்கு ஒரு பெரிய பலவீனம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது காலில் ஏற்படும் போது சரி, ஆனால் முதுகுத்தண்டு, கழுத்து பகுதிகளில் ஏற்படும் போது, முதுகு எலும்புகளில் ஏற்படுகின்ற அந்த வகையான பலவீனங்கள் மிகப்பெரிய அளவில் உடலை பாதிக்கிறது. இப்போ பிச்சிப்பூ வேரிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆராய்ச்சி என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறுகளை காயம்பட்ட அந்த முதுகெலும்பிலேயோ தசைகளிலேயோ செலுத்தும் போது அந்த தசைகளுடைய ஹீலிங் பவர், அது சரியாகின்ற குவாலிட்டி எப்படி இருக்கின்ற ஒரு ஆராய்ச்சி நடக்கிறது. இது வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெரும்பாலான காயங்களால் ஏற்படுகின்ற நிரந்தர ஊனங்கள் கூட சரியாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய மாடர்ன் மெடிசன் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிச்சிப்பூ வேரிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெயை உடலில் பூசி இந்த வகையான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை கொடுக்கின்ற வழக்கம் இன்றைக்கும் உண்டு. எனவே நேயர்களே, இந்த பிச்சிப்பூ வேரை பொறுத்தவரை இது இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத சரியான முறையில் பார்த்து இன்றைக்கு அதை நம்மளுடைய வாழ்க்கையோட நம்ம சேர்க்க வேண்டியதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று. இதை செய்து இதை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு தேநீராக தினமும் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நம்ம வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியத்துடனும் இளமையுடனும் வாழ முடியும்.